ஆனால் அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான், யசீத் என்று சொல்லப்படக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அவர்களின் மகன் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு அவர்தான் காரணம். அந்த ஆட்சியை தான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு எப்படியாவது ஆட்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்ற நேரத்திலே கூஃபா நகரத்திலே, ஈராக் நாட்டிலே முஸ்லிம்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தபால் எழுதி போட்டார்கள். 1,00,000க்கும் மேல தபால்களை எழுதி போட்டு, நீங்க கூஃபா நகருக்கு வந்து ஜனாதிபதியாக பொறுப்பேறுங்கள் என்பதாக சொல்லுகின்ற வரவேற்புகளை எல்லாம் பார்த்து கொண்டு யசீது தக்க நேரம் வந்து விட்டது, ஹுசைனையும் ஹுசைனுடைய குடும்பத்தார்களையும் வரவழைத்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்பதாக முடிவு செய்து விட்டார்கள். யசீத் அப்படி செய்ததின் காரணமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தகவல் சொல்லுகிறார், நீரும் உங்களுடைய குடும்பத்தோடு இங்கே ஈராக்குக்கு வர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். உங்களை எதிர்பார்த்து கொண்டு 1,00,000 மக்கள் இருக்கிறார்கள், நீங்கள் தான் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதாக யசீத் என்று சொன்ன உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே இருக்கின்ற சஹாபா பெருமக்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள், நான் ஈராக்குக்கு போகட்டுமா வேண்டாமா, ஈராக்கு தேசத்திற்கு போகட்டுமா வேண்டாமா? சஹாபாக்கள் அனைவர்களுமே போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய குடும்பத்தை திரும்பி பார்த்து கேட்டார்கள், ஈராக்கு போலாமா வேண்டாமா என்று. குடும்பத்தார்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹுசைன் அவர்களே, நீங்கள் மட்டும் வேண்டுமானால் போங்க, உங்கள் குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியாக அவர்கள் முடிவெடுத்தது என்னவென்று சொன்னால், தங்கள் குடும்பத்தை அனைவர்களையும் கூட்டிக் கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்லு பைத்துகளை அழைத்து கொண்டவர்கள் கூஃபா நகருக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் கூஃபா நகரத்துக்கு செல்லும் பொழுது மக்கள் எல்லாம் மீண்டும் தடுக்குகிறார்கள், வேண்டாம், அங்கே போக வேண்டாம். ஈராக் மக்கள் உங்கள் தகப்பனை கொன்று குவித்தவர்கள், ஈராக் நாட்டிலே அதிபதியாக இருந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் கழுத்தை வெட்டி சாகடித்தவர்கள், கழுத்தை வெட்டி ஷஹீதாக்கப்பட்டவர்கள், உங்கள் தகப்பனை வெட்டி குவித்தவர்கள் அவர்கள், நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். இருந்தாலும் விதி யாரை விடும்? அல்லாஹ் எழுதப்பட்ட விதிகள் நடந்துதானே தீரும்.